ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரத் ரெசிபி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலும்புக்கு வலுவூட்டும் பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பிரண்டை இருக்குது. ஸோ நான் அதிலேருந்து பிஞ்சு கொடியாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கும்போது கூட இந்த பிஞ்சு கொடியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அதில் உள்ள இலைகள், அந்த கொடி மாதிரியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்கிற வெளியில் தோல், நார் மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம உரித்து எடுக்கணும். இதை உரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கையில் அரிப்பு எடுக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நம்ம அதுக்கப்புறமா உரிக்க ஆரம்பிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வெளில இருக்கிற நார் மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி உரித்து எடுத்திங்கன்னா வந்துடும். மேக்ஸிமம் பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம முத்தின பிரண்டை அப்படின்னா நிறைய நார் இருக்கும். நம்ம அதை எப்படி வதக்கி சாப்பிட்டாலும் அதில் நார் நாராட்டம் இருக்கும். ஸோ நம்ம பிஞ்சு பிரண்டை பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பிரண்டையுமே அதோட நார்களை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் புளி, 3 பல் பூண்டு, 3 காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போ இதுக்கு எப்படி வதக்கி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தப்பருப்பு, ஜீரகம் இது எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அந்த பூண்டையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பிரண்டை துவையல் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். மூட்டு வலி பிரச்சனைகளை இது சரி செய்யும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி, 3 காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் தேங்காய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்து இதை நம்ம தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம அந்த பிரண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டை இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பச்சை கலரில் இருக்குது. ஸோ இது நம்ம நல்லா வதக்கி எடுக்கும் பொழுது இதோட கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வதக்கி எடுத்தால் மட்டும்தான் இது அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். வதக்காமல் பண்ணிங்கன்னா நாக்கு ஊறும். ஸோ அதுக்காக தான் நம்ம வதக்கி பண்ணுறது. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது கூட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.